வேலை தேடி கால்கள் ஓஞ்சு போச்சு. நினச்ச வேலை கிடைக்கவே இல்லை. கிடைச்ச வேலையும் பிடிக்கல. சரி பிடிக்கல தானா என்ன? கிடைச்ச வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தாலும் அதுலேயும் நிறைய தடைகள். நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. எவனோ செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கே நம்ம வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப நம்ம கால்கள்லாம் ஓஞ்சி போயிருக்கோம். கையெல்லாம் கூட ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். பிடிக்காத வேலை, வேறு வழி இல்லாத செய்யக்கூடிய ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மனசு ரொம்ப தோண்டு போகாமல், அது சோர்வடையாமல் நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்குங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வாய் வார்த்தையாக திட்டுவோம், கடவுளை திட்டுவோம், வாழ்க்கையை திட்டுவோம், நம்ம ஏன் இருக்கோன்னு கூட திட்டுறது உண்டு. ஆனாலும் அந்த மனசு இருக்குது பார்த்திங்களா, நம்மக்கிட்ட பேசும். பார்த்துக்கலாம் விடு, இன்றைக்கி நம்ம இது செஞ்சுருவோம், நாளைக்கு நமக்கான ஒரு பொழுது வரும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருப்போமேன்னு நம்ம மனசே நம்மக்கிட்ட பேசுங்க. அது பேசக்கூடியவர் தான் நம்ம முருகர் தந்தை. அதனால் இன்றைக்கி நம்ம கை கால்கள் ஓய்ஞ்சு போகலாம், ரொம்ப சோர்வடையலாம். மனம் மட்டும் சோர்வடையவே அடையாது. ஏன்னா அது முருகன் வாழக்கூடிய ஒரு மனசு. நம்ம நினைப்போம் அப்படிலாம் இல்லைங்க, நானே முருகரை திட்டிட்டு தாங்க இருக்கேன், என் வாழ்க்கையே சரியில்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, என் மனசு உள்ளுக்குள்ளே இதாங்க சொல்லுதுன்னு. இல்லைங்க, நல்லா யோசித்து பாருங்கள். என்ன தான் அழுதுட்டு தூங்கினாலும் சரி, நிறைய பேர் நம்மளுக்கு ஆறுதல் சொன்னாலும் சரி, அந்த மனசு நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். தைரியமாக எந்திரிடா, பார்த்துக்கலாம், நாளைக்கு நமக்கு நல்லதாக நடக்கும், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு அந்த மனசு பேசிக்கிட்டே இருக்கும். அவர் தாங்க நம்ம கடவுள் முருகர். உள்ளே இருந்து பேசிகிட்ருப்பாருங்க. கொஞ்ச காலம் தாங்க எல்லாமே கஷ்டம், பிடிக்காத வேலை, பிடிக்காத வாழ்க்கை, பணம் இல்லாத வாழ்க்கை. ஒரு எதுக்குமே பணம் இல்லைன்னா எங்கேயும் போக முடியாது. யாரையும் சந்திக்கிறதுக்கும் பணம் வேணும். சிறப்பாக அவங்களுக்கு செய்கிறனா கூட ஒரு பணம் வேணும். சிறப்பாக செய்யணும்னு மனசு இருக்குது, ஆனால் செய்கிறதுக்கு பணம் இல்லையே. இருக்கிற பணத்தை வச்சு தான் வாழ்க்கையே இன்றைக்கி ஓட்டிகிட்ருக்கோம். அப்போது அந்த பணமும் தேவைப்படுது, பணம் தேவைக்கான வேலையும் தேவைப்படுது. அந்த வேலையும் இன்னும் முருகர் கொடுக்காம தான் இருக்கார். எப்போ தான் வேலையை கொடுப்பான் இந்த வேலைவன்? ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே. தினமும் அவன் நெத்தியில் அவன் திருநீரை வச்சுட்டு போயிட்டுருக்கேன், இவ்வளோலாம் கஷ்டப்படுத்துகிறானே அப்படின்னு வேலை இல்லாத பட்டதாரிகளோ இல்லை உழைப்பாளர்களோ யார் வேணாலும் இன்றைக்கி இருக்கலாங்க. மனசுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கையும் மனசுக்கு பிடிச்சமான ஒரு வேலையும் நிச்சயமாக முருகன் அருளால் கிடைக்கும். அது நாளைக்கு கூட கிடைக்கலாம். நம்பிக்கையோடு இருப்போமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.